குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிற பாடம் தான் இல்லையா? ஸோ இந்த பாடத்துல நமக்கு வந்து என்னது, நம்ம ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம்ஸா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், தென் சர்க்குலேட்டரி சிஸ்டம், லாஸ்டா நம்ம பார்த்தது வந்து நர்வஸ் சிஸ்டம் இல்லையா? நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா என்னது, அதுக்குண்டான இன்ட்ரடக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இல்லையா? நரம்பு மண்டலம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கோம் பேசிக்கா? நமக்கு வந்து நரம்புன்னா நம்ம மூளை சம்பந்தப்பட்டது, மூளையினுடைய நரம்புகள் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒரு மூளை அப்படின்னு சொல்லும்போது எதுக்கெல்லாம் நமக்கு வந்து பயன்படும் சொல்லியிருக்கோம்? எல்லாவற்றிற்குமே நம்ம ஞாபக சக்திக்கு, அண்ட் தென் ரீடிங்க்கு, படிக்கிறதுக்கு, எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு முக்கியமான என்னது அப்படின்னு கேட்டா மூளை அப்படிங்கிறது தான் இல்லையா? மூளை அப்படிங்கிற பகுதி தான் நமக்கு என்னது, நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே நமக்கு சரியானபடி நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இல்ல. அது பாருங்க, இதுதான் நம்ம என்னென்ன மூளை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கோம்? சிறுமூளை, பெருமூளை அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுதான் மூளையினுடைய ஒவ்வொரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ மூளை அப்படிங்கிறது இந்த தண்டுவடத்தோட, இந்த ரெட் கலர்ல இருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தோட இணையக்கூடிய ஒரு பகுதி. இப்போ இது வந்து சிறுமூளை அப்படிங்கிற பகுதி, சரிங்களா? மேல இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே நமக்கு வந்துட்டு முன்மூளை. நம்ம எத்தனை வகையா நம்ம இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகளாக நம்ம இதை பிரிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப இந்த 3 பகுதிகளை பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்போ மூளை அப்படின்னு சொல்லும்போது எதுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம்? இங்க இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுமே நமக்கு எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னது, நம்ம படிக்கிறது, பார்க்கறது, பேசுறது, செயல்படுத்துறது எல்லாம். இது வந்து எப்படி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மேல இருக்கக்கூடிய உரையாகப்பட்டது என்ன சொல்லியிருக்கோம்? டியூரா அப்படிங்கிற ஒரு உரையினால நமக்கு வந்து என்னது ஃபுல்லுமே டியூரா மேட்டர், அரக்னாய்டு மேட்டர் அண்ட் தென் பயா மேட்டர் அப்படிங்கிற 3 ஒரு கவர். அது வந்து என்ன ஆயிருக்கு ஃபுல்லுமே, அது வந்து மூளை பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நமக்கு வந்து மண்டையோடு அப்படிங்கிற ஒரு பகுதியாகப்பட்டது நம்ம மூளையை மேல எப்படி இருக்கும், இதுக்கு மேல நமக்கு கவர் ஆயிருக்கும், சரிங்களா? சோ இப்படி ஒவ்வொரு பகுதியுமே நமக்கு என்ன ஆயிருக்குன்னு சொன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதியாக தான் நம்ம உடல்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம், சரியா? சோ இப்போ இந்த மூளை அப்படிங்கிறது எந்த வடிவத்துல நம்ம வரையணும்னா, இப்ப மூளையை பற்றி நீங்க எழுதுக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? இதே மாதிரியாக படம் வரைஞ்சு கீழே தண்டுவடத்தோடு இணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிறுமூளை, பெருமூளை, மூளையினுடைய நடுப்பகுதி எது அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம எழுதணும், அவ்வளவுதான். இதுல நிறைய பாகங்கள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, சரியா? சோ இப்போ நமக்கு எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம்? முன்மூளை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப முன்மூளை அப்படின்னு சொன்னா எதற்காக நமக்கு வந்து அது வந்து எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பெருமூளை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பகுதி தான் லெஃப்ட் சைட்ல இருந்தது இல்லையா? இந்த பகுதி தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பெருமூளை அப்படிங்கிற பகுதி அப்படின்னு சொல்லலாம். இது மேலும் தலாமஸ், ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டால இது வந்து இணைந்திருக்கும். இதுதான் இருக்கக்கூடிய பகுதியிலேயே மிக பெரிய பகுதி, லார்ஜ் சைஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மிக பெரிய பகுதி நம்ம எதுன்னு கேட்டா இந்த முன்மூளை அப்படிங்கிற பகுதி தான், சரிங்களா? ஏன்னா நமக்கு இது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, எந்த பகுதியாகப்பட்டது பெரிதான அது அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்மூளை அப்படிங்கிறது தான் மிக பெரியது அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இல்ல? அப்போ இதுதான் நம்மளுடைய பெரிய பகுதி அப்படின்னாலே என்னது, நிறைய வேலைகளை செய்யக்கூடியது. மெயினான விஷயம்னா நினைவாற்றல் இல்லையா? நினைவு அப்படிங்கிறது இருந்தாதான் நம்மால எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியும் இல்லையா? மெமரி பவர் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த நினைவாற்றலை நமக்கு வந்து மெயினா பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதின்னு கேட்டா இந்த முன்மூளை அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய நினைவாற்றலினுடைய மையம், நம்ம மெமரி கார்டு அப்படின்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, அந்த மெமரி கார்டு தான் நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணாலும் அது என்ன ஆகுது, ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது இல்ல? அது போலதான் இப்போ இந்த முன்மூளை அப்படிங்கிறது நம்முடைய செயல்கள், நம்முடைய சிறு வயது முதல் கடைசி வரைக்கும் நம்மளால எந்த அளவுக்கு நம்முடைய எல்லா
எல்லா நிகழ்வுகளையும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னா இதுதான். நெக்ஸ்ட் அடுத்தது நம்மளுடைய ஐக்யூ பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து யார் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த முன்மூளையில இருக்கக்கூடிய பகுதி தான். தென் எந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன ரீசன், ஏன் இப்படி நடக்குது, ஒய் அப்படிங்கறத எல்லாத்தையும் யோசிக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு வேலையை செய்யக்கூடியது. அண்ட் தென் கற்பனை திறன். கற்பனை திறன் சொன்னா நமக்கு வந்து எதெல்லாம் நமக்கு வந்து டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் தென் நம்ம வேற எந்தெந்த பார்ட்ல கட்டுரை அப்படின்னு சொன்னா அதற்கும் கற்பனை வேணும். நீ வந்து ஒரு சினிமா ஃபீல்ட்ல போறீங்கன்னு சொன்னா அதுல எல்லாம் நம்ம கற்பனையில கதையெல்லாம் எழுதுறோம், படம் வரைகிறோம், பாட்டெல்லாம் பாடுறோம். ஸோ எல்லா விஷயத்துக்குமே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா இந்த இமேஜினேஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருந்தா மட்டும்தான் எல்லா விஷயத்துலயுமே நம்மளால என்ன பண்ண முடியும். நம்ம வந்து நீங்களே இப்ப இந்த ஒரு கொஸ்டினை எழுதிட்டீங்க, எழுதிட்டு அதுல ஏதாவது 2 பாயிண்ட் இன்னும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய கற்பனையில, கற்பனை அப்படிங்கிறத விட எது ஆட் பண்ணா நமக்கு சரியான இடத்துல இது வந்து ஆப்டா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு புத்திசாலித்தனத்தெல்லாம் நம்ம என்னது தரக்கூடிய ஒரு பகுதி. நம்ம அதை வந்து கரெக்டா என்ன செய்யலாம், பயன்படுத்தக்கூடிய பகுதி அப்படின்னாலே இந்த முன்மூளை அப்படிங்கிற பகுதி தான். சரிங்களா? சோ நம்ம இதுதான் மூளையினுடைய மிகப்பெரிய பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம், மெமரி பவரனுடைய ஒரு பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். அது நினைவாற்றல் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பெரிய பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. அடுத்தது நம்மளுடைய கற்பனை திறன் அண்ட் தென் ஐக்யூ பவர், இது எல்லாத்தையுமே நமக்கு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் இது அப்படிங்களா? ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இப்போ முன்பகுதி அப்படின்னு சொன்னாலே இப்போ ஒரு கிளாஸ்ல நம்ம என்ன பண்றோம், ஃப்ரண்ட் அண்ட் தென் என்ன சொல்லுவோம், சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சென்டர் அப்படின்னு சொன்னா என்னது, இதுதான் ஃப்ரண்ட், இதுதான் சென்டர் அண்ட் தென் இதுதான் பேக். அப்போ முன்பகுதி, நடுப்பகுதி, அடுத்தது நம்ம எடுக்கக்கூடியது என்னது, ஃபுல்லுமே பின்மூளை அப்படின்னு சொல்லி 3 பிரிவா தான் நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப 3 பிரிவா பிரிக்கும் போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய பார்ட் எது, நடுமூளை அப்படிங்கிறது தான் இல்லையா? அப்ப முன்மூளை அப்படின்னு சொன்னாலே அடுத்த பகுதி என்ன இருக்கும் நம்ம இமேஜ் பண்ணிக்கலாம், நடுமூளை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு சொல்லாம தான் ஃபோர் பிரெயின். ஃபோர் ஹெட் அப்படின்னு சொன்னா நம்முடைய நெற்றி பகுதி, மேல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போலதான் நம்ம இதை ஃபோர் பிரெயின் சொல்லுவோம், மிட் பிரெயின் அண்ட் தென் ஹின் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மிட் அப்படின்னு சொன்னா என்னது, நடு பகுதி, மிடில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுல அப்ப சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது எது, மிட் பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய செரிபெல்லம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பகுதி தான் இந்த நடுமூளை அப்படிங்கிற ஒரு பகுதி. சரிங்களா? செரிபெல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட் எங்க இருக்குன்னு கேட்டா நடுமூளையில இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸையும் கோஆர்டினேட் பண்ணுது. நம்ம செயல்படுறோம் அப்படின்னு சொன்னாலே ஓடுறோம், நடக்கிறோம், என்னது நம்ம வந்து ஜம்ப் பண்றோம், எல்லா வேலைகள் செய்யும் போது கை கால் எல்லா தசைகளுமே நமக்கு வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அந்த மாதிரி மூவ் ஆகும் போது அதற்கு எல்லாமே என்ன பண்ணணும், கோஆர்டினேஷன் வேணும், சரியான ஒருங்கமைப்பு வேணும். அந்த வேலையை செய்யக்கூடியது தான் இந்த நடுமூளை பகுதி. நம்ம உடல் அசைகிறது அப்படின்னு சொன்னாலே எல்லா தசைகளுமே என்ன ஆகணும், நமக்கு வந்து மூவ் ஆகணும். மூவ் ஆனா மட்டும்தான் எல்லா மசில்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும்போது நம்மளால செயல்பட முடியும். அப்ப மசில்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த நமக்கு சென்டர் பிரெயின்ல இருக்கக்கூடியது, மிட் பிரெயின் ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இருந்தா நம்முடைய எல்லா தசைகளுமே சரியானபடி ஒருங்கிணைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் செகண்ட் அடுத்த இது என்னன்னு கேட்டா, நம்மளுடைய எதுக்கு நம்ம பார்க்கறோம், கேட்கறோம், தூங்குறோம், அடுத்தது நம்முடைய உடலினுடைய வெப்பநிலை, டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய வெப்பநிலை குறையவும் கூடாது, அதிகமாகவும் கூடாது இல்லையா? குறைஞ்சா என்ன ஆகும் நமக்கு,
ஃபுல்லுமே ரொம்ப டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஃபீவர் ஜாஸ்தியாது, உடம்பு சில்லிடுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். அண்ட் தென் நம்மளுடைய சாதாரண வெப்பநிலையை விட ரொம்ப குறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே அது வேறு விதமாயிடும். அப்ப நம்ம உடலினுடைய வெப்பநிலையை சரியாக பராமரிக்கக்கூடிய பகுதி அப்படின்னா இந்த நடுமூளை சொல்லலாம். அண்ட் தென் பார்ப்பது, கேட்பது எல்லாமே, நம்ம எல்லா செயல்களும் செய்யறோம் இல்லையா, அந்த வேலை எல்லாத்தையுமே செய்யறது இந்த நடுமூளை. தூங்குவது, தூக்கம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு 11 ரொம்ப கஷ்டம், வேற ஏதாவது எக்ஸாமினேஷன் படிக்கிறோம் அல்லது இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாவது நீங்க மொபைல்ல டிவியில பாக்குறீங்க, சினிமா அல்லது மேட்ச் எல்லாம் பாக்குறோம்னு சொன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மூளையாகப்பட்டது ஓய்வெடுக்கும் அப்படிங்கிற ஒரு டைம் வரும். எல்லாருக்குமே என்ன ஆகும், ரெஸ்டிங் டைம் இருக்குல்ல, அது போல இந்த மூளையும் என்ன ஆகும், இதற்கு மேல என்னால ஃபங்க்ஷன் ஆக முடியாது அப்படிங்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த யானிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொட்டா வீணு தூக்கமா வரும். தானாக கண்ணாகப்பட்டது என்ன ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும். ரொம்ப நல்ல டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், தூக்கம் வந்துடும். அப்போ நம் உடலிற்கும் மூளைக்கும் ஓய்வு அப்படின்னு சொன்னா இந்த ரெஸ்டிங் டைம் தூக்கம். அதனாலதான் தூக்கங்கிறது சரியானபடி இருக்கணும். இர்ரெகுலரா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமா இருந்தா நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனும் என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுத்தி இவங்களை வேலை வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரிப்பேர் ஆயிடும். எல்லா மிஷினையுமே ரொம்ப இர்ரெகுலரா தேவையில்லாம அது செயல்படுறதுக்கு முரண்பாடாக நம்ம அதை என்ன பண்றோம், பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அதுல மிஷின்ல ரிப்பேர் வந்துடும். அப்போ அந்த மாதிரியான இதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, சரியானபடி நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்றது நடுமூளை. அதுக்காக தான் ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் சொல்லுவாங்கல்ல. நம்மளுடைய ஒர்க் எல்லாம் ப்ராப்பரா கரெக்டா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா படுத்து தூங்கினா சீக்கிரமா எழுந்திருக்கலாம். மார்னிங் 4 o'clock அப்படின்னு சொன்னாலே ரொம்ப நல்ல என்ன சொல்லலாம், சுறுசுறுப்பான ஒரு டைம். என்ன உன்னால எந்த செயல் செஞ்சாலும் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகும். அது அது வந்து படிக்கிறதாகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும், தியானம் ஆகட்டும், வேலைகள் எந்த நம்ம வந்து ஒர்க் பண்ணினாலும் அந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் டைம் அப்படிங்கிறது வெரி குட் டைம். நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பவர், கவனிப்பது, ஒருங்கம், நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பவர் எல்லாமே அதிகமா இருக்கும். அதனாலதான் ஏர்லி மார்னிங் எழுந்து எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவாங்க, படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அப்ப தூக்கம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய பார்ட் இந்த மிட் பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஹின் பிரெயின் அப்படின்னு சொல்றது. இது என்ன பகுதி, நமக்கு வந்து பின் மூளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல்ல பார்த்தது முன்மூளை பகுதி, அடுத்தது நம்ம பார்த்தது வந்து நடுமூளை அப்படிங்கிறது மிட் பிரெயின் சொன்னோம். நெக்ஸ்ட் இருக்கிறது தான் பின்மூளை அப்படிங்கிற பகுதி, சிறுமூளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அடுத்ததுதான் நம்ம என்னது, சிறுமூளை என்பது கீழே இருக்கக்கூடிய பகுதி. இந்த பின்மூளை அப்படிங்கிறது எதால உருவாயிருக்கும் அப்படின்னு சொன்னா பான்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி. சரியா? அண்ட் தென் நமக்கு வந்து எது வந்து எதால உள்ள ஃபங்க்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம மிட் பிரெயின் வந்து செரிபெல்லத்தால ஃபுல்லும் இருக்கும். அதுக்கு பக்கத்துல சொன்னோம். அதே போல ஹின் பிரெயின் அப்படிங்கிறது எதுக்கு பக்கத்துல இருக்குன்னா பான்ஸ் அண்ட் தென் மெடுல்லா ஆப்லங்கேட்டா. இந்த டேர்ம் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து இத இங்கிலீஷ்ல சொல்லும்போது மெடுல்லான்னு சொல்லுவோம், தமிழ்ல அப்படின்னு சொன்னா முக்குளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெடுல்லா ஆப்லங்கேட்டா அப்படிங்கிற ஒரு என்னது பகுதியினால மின் பகுதி அப்படிங்கிறது இருக்கும். பின்மூளை அப்படிங்கும்போது இந்த ரெண்டு பகுதியால உருவாயிருக்கும் இது. மேலும் இது என்னன்னு சொல்லலாம், நம்ம ஸ்டெம் பார்ட்டா இருந்தது இல்லையா நமக்கு பின்மூளை, மூளையினுடைய தண்டு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய சின்ன ஒரு என்ன இருக்கும், அதுல ஒரு நாட் மாதிரி இருக்கும், முடிச்சு போன்ற ஒரு பகுதி இருக்கும் இல்லையா. இது பார்த்தோம்ல, இதுதான் செரிபெல்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த பகுதி தான் கீழே இருக்கக்கூடிய தண்டு பகுதி. கீழே நமக்கு வந்து ஒரு சின்ன முடிச்சு போன்ற ஒரு பகுதி தான் நமக்கு வந்து பின்மூளை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பகுதி என்ன நமக்கு வந்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ். ரெஸ்பிரேஷன் அண்ட் தென் ஹார்ட் பீட், இது ரெண்டுமே முக்கியம்.
நம்ம லைவ் அப்படின்னு சொன்னாலே என்னது, நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா சுவாசம் இருக்கணும். அடுத்தது இதயமாகப்பட்டது துடிக்கணும் அப்படிங்கிறது. இதயம் துடிப்பது, இந்த இரண்டு வேலைகளையும் சரியாக நமக்கு வந்து என்னது மெயின்டைன் பண்ணக்கூடியது, சரிவர ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த பின்மூளை பகுதி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நமக்கு வந்து சாதாரணமா மீதி எல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், வாலண்டரி இன்வாலண்டரி, நம்ம தசைகள்லாம் தானாகவே செயல்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா. நம்ம யாராவது கூப்பிடுறாங்க, பாக்குறாங்க, தன்னிச்சையாக அனிச்சை செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அனிச்சை செயல்கள் எல்லாத்தையும் உணர்த்தக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னாலும் இந்த பின்மூளை பகுதி தான். நம்மள இங்க ஃப்ரண்ட்ல இருப்போம், ஆனா பின்னாடி யாரோ நம்மள பாக்குறாங்க, இல்ல யாரோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆர் அதர்வைஸ் நம்ம ஏதோ ஒரு பொருள் ரொம்ப ஹீட்டா இருக்கு, தொட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கையாகப்பட்டது நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துருவோம். அதெல்லாம் கையை எடுந்த தானா ஏன்னா சுடுது அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு வந்து என்ன ஆகும், அதை விட்டு வெளியில வந்துருவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அனிச்சை செயல்கள் எல்லாத்தையுமே என்னது செய்யக்கூடிய பகுதினா பின்மூளை. அப்ப சுவாசம், இதய துடிப்பு, அனிச்சை செயல், இந்த செயல்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம இந்த என்னது பின்மூளை பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஹின் பிரெயின் சொல்லலாம். இது எதோட நமக்கு வந்து ஃபுல்லா கனெக்ட் ஆயிருக்கும்னு சொன்னோம் இல்லையா, ஸ்பைனல் கார்டு, தண்டுவடத்தோடு இணையக்கூடிய பகுதி. இந்த பார்ட்டு தான் நமக்கு வந்து சொல்லியிருக்கோம் பின்மூளை பகுதி அப்படிங்கிறது. சரிங்களா. இதுதான் நம்ம முன்மூளை, அடுத்தது நடுவில் இருந்துக்கிறது நடுமூளை, அடுத்தது நமக்கு பின்மூளைன்னு 3 பகுதிகளாக பிரிச்சு நம்ம இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றோம். இது மூணுமே உங்களுக்கு இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு இந்த ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 2 வீக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய லெசன்லாம் கூட ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். இந்த ஒவ்வொரு சிஸ்டமும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், எப்பயுமே மாறாத ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொன்னா தண்டுவடம். நம்ம அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா பரிவு நரம்பு மண்டலம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அப்ப நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் தென் நமக்கு வந்து அடுத்தது பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த மாதிரி தான் உள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே எல்லா இடத்துக்கும் போகுது. மூளை என்பது எப்படி இருக்குன்னு பாருங்க, அது அந்த முடிச்சோட தண்டுவடத்தோட எவ்வாறு இணைந்து இருக்குன்னு பாரு இல்லையா. இதுதான் மூளை பகுதி. மூளை வந்து எதோட இணைந்திருக்கு, தண்டுவடத்தோட இணைந்திருக்கு. தண்டுவடத்திலிருந்து நமக்கு எல்லா நரம்புகளுமே என்ன உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் பிரிகிறது. அப்ப எல்லா நம்ம பார்த்த ஒவ்வொரு செயல்பாடுகள், நம்ம சுவாசமோ, இதய துடிப்போ, ஞாபக சக்தியோ, நடத்தலோ, கற்பனை திறனோ, தூக்கமோ, எல்லா உணர்ச்சிகளையும் இந்த மூளையாகப்பட்டது உத்தரவிடும். அது எல்லாத்தையுமே கரெக்டா ஒவ்வொரு பகுதிகளும் என்னாகும், நமக்கு சரிவர எல்லாமே சேர்ந்திருக்கும். இந்த உள்ள தண்டுவடம் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, முதுகெலும்புன்னா இந்த குழாய்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்லுவோம், இதுதான் முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டுவடம் சொல்லக்கூடிய பகுதி. இது ஃபுல்லுமே பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டத்துல ஒவ்வொரு நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். நரம்புகள் எல்லாம் தூண்டப்பட்டு தான் நமக்கு ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சரியா. அப்போ இந்த தண்டுவடத்துல இருந்து நம்ம உடல் முழுவதுமே பரவக்கூடிய இந்த ஒரு பகுதியை இரண்டா பிரிக்கலாம். தானியங்கு நரம்பு மண்டலம் அல்லது உடல் நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி 2 பகுதியாக பிரிச்சுட்டு அந்த மண்டலத்துல இருக்கக்கூடியது எல்லா உணர்வுகளும் மூளைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எல்லாத்தையுமே அது மூளைக்கு முதல்ல எடுத்துட்டு போயிடும். நமக்கு கூப்பிடுறாங்க, செய்யறாங்க, சாப்பிடுறாங்க, செய்யணுங்கிறத மீண்டும் மூளையாகப்பட்டது இதை செய் நமக்கு உத்தரவிட்டாதான் அந்த செய்வோம். சரியா. மூளைக்கும் மூளையிலிருந்து அந்த செய்தி எல்லா இடத்துக்குமே ஓகே, நீ அதை எடு, நீ அதை படி, அதை கூப்பிடுறாங்க, போயிட்டு வா. மூளை உத்தரவிடாம நம்ம எந்த ஒரு வேலையுமே என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அதுதான் தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா நரம்புகளையுமே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்க கூடியதுதான் இந்த நம்ம பரிவு நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடியதை இரண்டாக பிரிச்சு பார்க்கிறது. உடல் நரம்பு மண்டலம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்டர்னல்
நமக்கு வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய செய்திகளை என்ன பண்ணுவோம், மூளைக்கு அனுப்பக்கூடியது. சரியா? இப்ப பரிவு நரம்பு மண்டலத்தை நம்ம 2 பகுதியா பிரிக்கலாம். ஒண்ணு என்ன சொல்லியிருக்கோம், உடல் நரம்பு மண்டலம், இரண்டாவது தானியங்கு நரம்பு மண்டலம். தானியங்கு நரம்பு மண்டலம், முதல்ல இந்த உடல் நரம்பு மண்டலம்னா வெளியிலிருந்து வரக்கூடிய செய்தியை யாருக்கு அனுப்புறாங்க, மூளைக்கு அனுப்பக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லலாம். வெளியில இருந்து வரக்கூடிய எல்லா செய்திகளையுமே பரிவு நரம்பு மண்டலத்தை 2ஆக பிரிக்கிறோம். இது வந்து உடல் நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம் சொல்லிட்டு, வெளியில இருந்து வரக்கூடியதுன்னா எக்ஸ்டர்னலா டீச்சர் உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த செய்தியை, அந்த ஒரு ஆக்ஷனை மூளைக்கு முதல்ல எடுத்து செல்லும். அடுத்ததாகப்பட்டது அந்த மூளை என்ன பண்ணும், மீண்டும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த தானியங்கி நரம்பு மண்டலத்தை கூப்பிட்டு, டீச்சர் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லி உன் பேரை சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உடல் நரம்பு மண்டலம் என்ன பண்ணும், அத செய்தியை வாங்கி மூளைக்கு அனுப்பும். அந்த மூளை மீண்டும் இந்த அடுத்த நரம்பு மண்டலத்துக்கு அனுப்பி, ஓகே நீ எழுந்து நில்லு அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே ரொம்ப டைம்லாம் ஆகாது. கண்ணிமைக்க நேரத்துல நம்ம எல்லா செயல்களுமே செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இப்ப பேசுறதை எல்லாத்தையுமே கேட்கும் பொழுது முதல்ல கேட்டு மூளைக்கு போய் போய் திரும்பி திரும்பி தான் உன்னால இதை கவனிக்க முடியும். அதுதான் நம்மளுடைய செயல்பாடு. என்னது, ஒரு நம்மளால இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு கடவுளினுடைய ஒரு கற்பனை திறன்ல அழகா நமக்கு வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நம்முடைய உடல் தான் இருப்பதிலே மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு கூட பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு செயல்களும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதுல யாராவது பிரேக் பண்றாங்களா, மூளை நான் எடுத்துட்டு போக மாட்டேன், இப்ப வீட்டுல டீச்சர்ஸ் ஏதாவது ஒர்க் கொடுத்தாலோ இல்ல அம்மா ஏதாவது செயல் சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய எந்த பார்ட்டுமே அந்த மாதிரி எதுவும் சொல்லாது. வெளியில வரக்கூடிய செய்தியை மூளை என்ன பண்ணும், டக்குன்னு அதை உள்வாங்கிட்டு திருப்பியும் மூளையாகப்பட்டது எந்த பார்ட்டுக்கு எழுந்து நில்லுன்னு சொன்னா காலை எழுந்து நிக்க வைக்கும். போர்ட்ல வந்து இந்த கணக்கை ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொன்னா அங்க போய் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கைகள் கால்கள் அதனுடைய ஞாபக சக்தி எல்லாத்தையும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை அங்க செய்யும். சோ இது போலதான் நமக்கு வந்து என்ன, நம்முடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பரிவு நரம்பு மண்டலத்தில் இந்த மெயினான 2 பகுதியாக பிரிச்சு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறத நமக்கு பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சோ இதுதான் மூளையினுடைய பகுதி. சோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா மண்டலங்கள் இல்லையா, நம்ம சுவாச மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், சுற்றோட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், இந்த 4 ஆர்கன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகே, இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த எல்லா உங்களுக்கு இப்போ வீக்கெண்ட் இல்லையா, கண்டிப்பாக என்ன கொடுத்துருப்பாங்க, லீவ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றேன்னா ஒரு 3 to 4 ரோமன் லெட்டர்ஸ் உங்களுக்கு இதுல கொஸ்டின் ஆன்சர்ஸ் நான் டிக்டேட் பண்றேன். அதையும் நீ என்ன பண்ணிக்கோ, புக்ல எழுதியிருக்கீங்களா பாருங்க, ஆர் அதர்வைஸ் நீ கரெக்டா அதுல எழுதிக்கோ. முதல் கேள்வி என்னது, எல்லார்ட்டையுமே புக் இருக்கும் இல்லையா, புக் இருக்கும் பொழுது நீ என்னது, ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கு இல்லையா. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித உணவு பாதையின் நீளம் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3.5 மீட்டர், 6 to 5 மீட்டர், அண்ட் தென் 11 to 9 மீட்டர், 9 to 6 இல்லையா, அது வந்து 6 to 9 இருக்கணும். ஆக்சுவலா த ரைட் ஆன்சர் இஸ் என்னன்னு கேட்டா, முதல் கேள்விக்கு ஆப்ஷன் இ 6 to 9 மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான பதில். நீங்க புத்தகத்தை எல்லாத்தையும் ஓபன் பண்ணிக்கோ, இந்த கேள்விக்குண்டான சரியான ஆன்சர்லாம் கரெக்டா நோட் பண்ணிருக்கியா பாருங்க. இல்லைன்னா இது உடனுக்குடன் எழுதிக்கோ. உனக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது புக் பேக்ல மட்டும்தான் கேட்பாங்க. பட் உன்னுடைய ஐக்யூ பவர், உன்னுடைய ஜெனரல் நாலேஜ், இந்த லெசனை பத்தின ஒரு சரியான விவரம் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க எம்சிக்யூன்னு கொடுப்போம் இல்லையா, அது நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு தரேன். அதுல வந்துட்டு இன்பிட்வீன் லெசன் எல்லாத்தையுமே படிச்சுட்டு வரணும். அப்பதான் உங்களால கரெக்டா அதை எழுத முடியும். புக் பேக் மட்டும் கிடையாது, புத்தக பின்னாடி இருக்கக்கூடியது, பாடத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் இல்ல, பாடம் முழுவதும் படிச்சாதான் அதை உன்னால ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு. நமக்கு வந்து சுவாசம், ரெஸ்பிரேஷன் அப்படின்னாலே எதெல்லாம் பார்த்தோம், ஹார்ட்டா, கிட்னியா அல்லது லங்ஸா.
பிரெயினா? இதுல ரெஸ்பிரேஷனுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க? நல்லா நமக்கே தெரியுது, நுரையீரல். நுரையீரல் அப்படிங்கறதுல தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சுவாசம் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? ஆப்ஷன் ஆல இருக்கக்கூடிய நுரையீரல் தான் சுவாசத்தோடு நமக்கு ரிலேட்டட், தொடர்புடைய ஒரு பகுதி அப்படிங்கிறது இல்லையா? சோ பாடத்தை கவனிச்சிருந்தாலே நம்ம வந்து ஒரு கேள்வியும் படிச்சு படிச்சு 5 5 தடவை இது அப்படியே அர்த்தமே புரியாம மனப்பாடம் அப்படி பண்ணவே பண்ணாத. உனக்கு சென்டென்ஸ் ஈஸியா படிக்க தெரியும் அப்படின்னு சொன்னா படிங்க, அல்லது எழுத்து கூட்டி ஒவ்வொன்னையும் தெளிவா படிச்சுட்டு ஆன்சரை புரிஞ்சு படிச்சீங்கன்னு சொன்னா மட்டும்தான். நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா, உன்னுடைய மூளையில மெமரி பவர்ல லாங் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது நமக்கு நீண்ட நாட்கள் எப்ப கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும். நம்மளுடைய ஃபுட் பைப்னுடைய லென்த் என்னன்னு கேட்டா 6 to 9 மீட்டர். நான் 5வது படிக்கும் போதே படிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களால ரீகால் பண்ண முடியும். ஸோ எதையும் புரிஞ்சு ஞாபகத்தோட கரெக்டா படி. நெக்ஸ்ட் தான் சுவாசத்தோட தொடர்புடையது நுரையீரல். உடல்ல எத்தனை நமக்கு சிறுநீரகம் இருக்கு? லங்ஸ், ஹார்ட், பிரெயின், அந்த இதெல்லாம் ஒவ்வொன்றும் 1 2 அப்படின்னு இருக்கும். அப்ப நம்மளுடைய கிட்னி எத்தனை கிட்னி இருக்கு? 2 3 கேட்டா 2 இல்லையா? 2 கிட்னி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் தென் மூளையினுடைய செயல்பாட்டு அலகு நம்ம வந்து என்ன பார்த்திருக்கோம், கழிவு நீக்க மண்டலத்துல ஒண்ணு பார்த்தோம், அடுத்தது மூளைக்குன்னு பார்த்தோம். நெஃப்ரானா நியூரானா அப்படிங்கிறது இல்லையா? அப்ப நம்ம மூளை அப்படின்னு சொல்லும் போது என்னது, நியூரான். நியூரான் அப்படிங்கிற ஒரு பகுதியினாலதான் முழுவதும் இருக்கும். நெஃப்ரான் அப்படின்னு சொன்னா அடுத்தது என்னது, கழிவு நீக்க மண்டலம். இப்ப நீ அப்படிங்கிறது இப்போ நான் வரிசையில தன்னகரத்துல வரணும் இல்லையா, நானா நீ. அப்ப முதல்ல வர்றது என்னது, நீ அப்படிங்கிறது தான். நே அப்படிங்கிறது அடுத்ததாக வரும். அப்ப முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம், மூளை, அதுக்கப்புறமா தான் கிட்னி நம்ம உறுப்புல வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப நியூரான் அப்படின்னு சொன்னா எது, நமக்கு மூளையினுடைய செயல்பாட்டு அலகு. ரத்தத்தை யார் வந்து என்ன பண்றாங்க, புஷ் பண்ணி தள்ளுறாங்க? ரத்தத்தோட சம்பந்தப்பட்டவங்க யாரு? காற்றுன்னா நம்ம நுரையீரல் அப்படின்னு சொல்றோம். உணவு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் நம்ம அந்த இடது ஃபுல்லுமே செரிமான மண்டலம் சொல்லியிருக்கோம். கழிவு நீக்க மண்டலம்னா கிட்னி. அப்ப ரத்தத்தை அப்படின்னு சொன்னாலே யார் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றது? இதயம் தான். இதயம் தான் எல்லா இடங்களுக்கும். நுரையீரலா, சிறுநீரகமா, எலும்பா, தசையா, இதயமான்னு கேட்டா ஈஸியா இதயம். அதுதான். ஓகே, அப்ப இந்த 5 கேள்விகளும் நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சுதா? சோ இதே போல ஒவ்வொரு ரோமனுமே என்ன பண்ணணும், நம்ம அர்த்தம் புரிஞ்சு ஞாபகம் வச்சுட்டா கண்டிப்பா உனக்கு ஆன்சர் தெரியும். தெரியாம இருந்திருக்காது. பட் அதை எழுத்து கூட்டி படிக்க சோம்பேறித்தனப்பட்டுட்டு நம்பர் 1 ஜி, நம்பர் 2 நம்பர் 3 தயவு செய்து செய்யாதே. செய்யக்கூடாத விஷயத்தையும் சொல்லி தரணும், சரிங்களா? அது ராங், சரிங்களா? அந்த மாதிரி படிக்கவே படிக்காத. கேள்வியை படிச்சுட்டு ஆப்ஷனையும் படிச்சுட்டு சரியான விடையை தேர்ந்தெடு. அதுக்கெல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு டைம் கொடுத்திருப்பாங்க, சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் லெட்டர். செகண்ட் ரோமன் லெட்டர் அப்படின்னு சொன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த இதுதான். ஓகே, சோ உறுப்புகளினுடைய தொகுதி அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம எல்லா ஆர்கனையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், ஆர்கன் சிஸ்டம். ஜஸ்ட் பாடத்தினுடைய தலைப்பு தான். ஓகேயா? உறுப்பு மண்டலம், என்ன மண்டலம்லாம் நம்ம படிச்சோம் அவ்வளவுதான். பாடத்தை ஞாபகம் வச்சுட்டாலே போதும். உறுப்பு மண்டலம், உறுப்புகளினுடைய தொகுதி எல்லாத்தையும் சேர்த்தா உறுப்பு மண்டலம் சொல்லலாம். கழிவுகளை வெளியேற்றம் செய்யக்கூடிய ஒரு செயல், அந்த ஆக்ஷன் என்னது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சுவாசம், செரிமானம் அப்படின்லாம் சொல்றோம்ல. அப்ப என்ன இந்த வார்த்தை நமக்கு வந்து எக்ஸ்கிரீட்டரி அப்படின்னு சொன்னா கழிவு நீக்கம். இது சரியான டேர்ம் இல்லையா? அப்ப கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு செயலை கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதயத்தினுடைய எத்தனை அறைகள் இருக்கு, 4 5? ஆரிக்கல், வென்ட்ரிக்கல். அப்படியே இதயம்ங்கும் போது அந்த படம் ஞாபகத்துக்கு வரணும். சுவாசம்னா நுரையீரல் ஞாபகத்துக்கு வரணும். கிட்னினா எத்தனை கிட்னி, அவரை விதை மாதிரி இருந்தது, ரெட் கலர்ல இருந்தது. மூளை அப்படிங்கும் போது மூளையினுடைய பகுதி இமேஜினேஷனுக்கு வரணும். அப்பதான் பாடம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப இதயம் சொன்னா என்ன பண்ணிருக்கோம், 4 பிரிச்சிருக்கோம். ஆரிக்கல், வென்ட்ரிக்கல், முன்பகுதி பின்பகுதி அப்படின்னு இருந்தது இல்லையா? அப்ப எத்தனை அறை, 4 அறைகள் இல்லையா? அப்ப 4 அறைகள், 4 நமக்கு வந்து பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க.
சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து நம்ம யார் பாக்குறாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? நியூரான்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா? நியூரான்ங்கிறது மூளையினுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தோம். அதே போல நமக்கு கிட்னில இருக்கக்கூடியது, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடு அலகுகள் என்ன சொல்லுவோம்? நெஃப்ரான்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது ஞாபகம். நெஃப்ரான், நியூரான் இந்த ரெண்டே டேர்ம் தான். சோ இந்த டேர்ம் என்ன பண்ண கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. நெக்ஸ்ட், மனிதனுடைய நரம்பு மண்டலம் எத்தனை பகுதிகளாக இன்னைக்கு நடத்தினது இல்லையா? எத்தனை பகுதியா நம்ம பிரிச்சிருக்கோம்? 2 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம் இல்லையா? பரிவு நரம்பு மண்டலம், மைய நரம்பு மண்டலம், பெரிபெரல் அண்ட் தென் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இல்ல. அப்ப எத்தனைனா 2 பகுதிகளாக பிரிஞ்சிருக்கு. 2 பார்ட் நம்மளுது. சோ 5 சிஸ்டத்துல இருந்து மட்டும்தான் திரும்ப திரும்ப கேள்விகள் உனக்கு சரியாக அந்த மண்டலங்களை பத்தின நாலேஜ் கெயின் ஆயிருக்கா, உன்னை எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சரியானபடி நீ படிச்சத ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம சொல்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா அப்படிங்கிற ஒரு பகுதி. ஓகே. சோ நம்ம எது ரைட் ராங் அந்த மீண்டும் மீண்டும் அதே மாதிரியான ரத்த ஓட்ட சுவாச மண்டலம் பற்றிய ஒரு கேள்விகள் தான் திரும்ப திரும்ப வரும். ரத்த ஓட்ட மண்டலம்னா இதயம், ரத்தம், ரத்த குழாய்களை உள்ளடக்கியது. இஸ் இட் ரைட் ஆர் ராங்? கரெக்டா அல்லது சரியா தவறா, ஃபால்ஸா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் தான் இல்லையா? ரத்த ஓட்ட மண்டலம்னா இதயம் தான். ரத்தத்தை நம்ம என்ன பண்ணுது? சுத்திகரிச்சு ஆக்சிஜனை கரெக்டா எடுத்து உடல் முழுவதும் நுரையீரல் இருந்து வாங்கி என்ன பண்ணுது? எல்லா இடத்துக்கும் புஷ் பண்ணி அனுப்பக்கூடிய வேலைதான். அப்ப சரி, ரைட் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே. அண்ட் தென் செகண்ட் ஒன், நமக்கு ரத்தத்தினுடைய முக்கிய பணி என்ன சொன்னோம்? ஆக்சிஜன் இல்லையா? ஆக்சிஜனை நமக்கு என்ன பண்ணுது? எல்லா இடத்துக்கும் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கழிவு பொருள், ஹார்மோன்களை நமக்கு சரியானபடி என்ன பண்ணுது? கரெக்டா மூவ் பண்ணக்கூடியது. எல்லா இடத்துகளுக்கும் ஹார்மோன்களை அனுப்பக்கூடிய வேலை. இதுவும் ரைட் ஆன்சர். இதையும் மீண்டும் சொல்றேன், 1 சரி 2 சரி அப்படி படிக்காத, ஃபுல் கொஸ்டினையும் படிச்சுட்டு ஆன்சர் என்னங்க எழுதணும். மூளை அப்படிங்கிறது மார்பெலும்பால, எதால நமக்கு மூளை அப்படிங்கிறது இருக்கும்? மண்டையோடு. சரியான ஆன்சர் ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா? 8 எலும்புகளால பாதுகாக்கப்பட்டு மண்டையோடு அப்படிங்கிறதுலதான் மூளை என்பது என்ன ஆயிருக்கு? பாதுகாப்பாக இருக்கு. அப்ப இது தவறு அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? இப்ப இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மார்பெலும்புங்கிறது நுரையீரல், நுரையீரல் இருக்கிறது தான் செஸ்ட் பார்ட். அப்ப இது ரைட் ஆன்சர் கிடையாது. சிறுநீரகத்தினுடைய செயலழகு நியூரான். நியூரான் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல வர நீ அப்படிங்கிற வார்த்தை என்னது? மூளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதுவும் தவறு. நெப்ரான் அப்படிங்கிறது தான் நமக்கு சிறுநீரகத்தினுடைய செயலழகு. அப்ப இது வந்து தவறான ஆன்சர். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வாய், வாய்க்குழி, தொண்டை, நுரையீரல், இந்த 4ல எது ஒண்ணு வந்து சரியான ஆன்சர் கிடையாது அப்படிங்கிறது இல்லையா? எது தவறானது நமக்கு வந்து அப்படின்னு சொன்னா வாய், வாய்க்குழி, தொண்டை. இது எல்லாமே எதோடு தொடர்புடையது? செரிமானத்தோடு, உணவு மண்டலம், செரிமான மண்டலத்தோடு தொடர்புடையது. நுரையீரல்னு சொல்லக்கூடிய இந்த கடைசியா இருக்கிறது என்னது நமக்கு? சுவாச மண்டலத்தோட. அப்ப இதுதான் தவறானது அப்படின்னு ரவுண்ட் பண்ணணும். புரியுதா? எது தவறானதோ அதை ரவுண்ட் பண்றோம். நாசி, நாசிக்குழி, தொண்டை, வயிறு. நாசி, நாசி அப்படிங்கிற நோஸ். அண்ட் தென் நமக்கு வந்து என்னது அடுத்தது? நமக்கு மூச்சு குழல், தொண்டை. இது எல்லாமே சுவாச மண்டலத்தோடு நமக்கு தொடர்புடையது. கடைசியாக வரக்கூடிய வயிற்று பகுதி அப்படிங்கிறது செரிமானம். இவங்க இங்க வந்திருக்கணும், இவங்க இங்க வந்திருக்கணும் இல்லையா? அப்ப ஆட் ஒன் அவுட்ல இதுதான் லாஸ்ட் ஒன் தவறு. அண்ட் தென் வாய், உணவு குழாய், வயிறு, அது எல்லாம் செரிமானத்தோடு. சிறுநீரகத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சிறுநீரகம்னா கழிவு நீக்க பகுதி. அப்ப இதுதான் தவறான ஒரு விஷயம். நான் லாஸ்ட் ஒன் சுவைத்தல், கேட்டல், சிந்தித்தல், நுகர்தல். அப்போ நமக்கு என்ன சொல்றோம்? ஐம்புலங்கள்னா என்னென்ன அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் இல்லையா? நமக்கு வந்து டேஸ்ட் பாக்குறது, கேட்கறது, நுகர்தல். அது அடுத்தது பார்த்தல் அப்படிங்கிறது தான் வரணும். சிந்தித்தல் அதுக்கு சரியான ஆன்சர் கிடையாது. ஓகேயா? இந்த இது நமக்கு
ஆன்சர் சரியானது கிடையாது. ஃபிஃப்த் ஒன், பெருமூளை, சிறுமூளை, முகுளம், நெஃப்ரான் அப்படிங்கிறது. நெஃப்ரான்னா யாரு? சிறுநீரகத்துல இருக்கவங்க. அப்ப இவங்க தவறானது. இப்போ இது தவறான ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு இது. மீதி வந்து 1, 2 and 3 and 5 எல்லாமே லாஸ்ட்ல வரக்கூடியது. ஃபோர்த் ஒன்னுக்கு மட்டும் தான் இ அப்படிங்கிற பார்ட் சரியா. மீதி எல்லாமே இது எல்லாத்துக்கும் லாஸ்ட் ஆன்சர் தான் சரியான நமக்கு வந்து அந்த ரவுண்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தது 4 ரோமன் லெட்டர்ஸ் சரியா. எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க படிச்சிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கேட்கும் பொழுது நமக்கு மறக்கவே மறக்காது. அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம், மீண்டும் மீண்டும் நம்ம ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுது. சாரி, மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லுவோம். செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், நரம்பு மண்டலம். ஃபர்ஸ்ட் என்னது? செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், நரம்பு மண்டலம். இதுதான் நமக்கு வந்து நம்ம பார்த்த இந்த 5 மண்டலங்கள். நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே எது எது யாரோடு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் யாரு? கிட்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மூளை பகுதி, அண்ட் தென் உணவு குழாய், இதயம், நுரையீரல். ஓகே, இதுதான் நமக்கு என்னது ஆப்ஷன்ஸ். எது ரைட், எப்படி மேட்ச் பண்ணணுங்கிறதுக்கு. செரிமான மண்டலம் அப்படின்னு சொன்னா யாரோட தொடர்புடையவங்க? எதுக்கு நமக்கு வந்து செரிமானம்னா சிறுநீரகமா, மூளையா, உணவு குழலா, இதயமா, நுரையீரலா? உணவு குழாய். செரிக்கிறதுங்கிறது சாப்பாடு. இதுதான் ஓகேயா. அண்ட் தென் நம்ம சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லும் போது எதோட தொடர்புடையது? நுரையீரல், லங்ஸோட. அண்ட் தென் ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லும் போது யாரோட தொடர்புடையது? இதயத்தோடு தொடர்புடையது. கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம், நரம்பு மண்டலம் என்பது மூளை. ஓகே, சோ இத மண்டலங்கள் 5 தான். இந்த 5 திரும்ப 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 நம்ம என்ன பண்றோம், தெளிவா எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா ஃபுல்லுமே ஞாபகம் வச்சிருந்தா எல்லா கொஸ்டினுக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது லெசன் ஃபுல்லுமே படிச்சுட்டு வாங்க. நம்ம வெட்னஸ்டே நம்ம டெஸ்ட் எழுதலாம். முழு பாடத்தையும் படிச்சு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அகைன் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.